பெரும் பலனை பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை உயரப்போகின்றது. பிறரிடம் உதவியை எதிர்பார்த்து நின்ற நீ உன் கரங்களால் பிறருக்கு உதவியை செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கரம் நிறைய போகின்றது. வெற்று கரத்தோடு இருந்த உன்னை எல்லா வளங்களையும் செழிப்பையும் கொடுத்து நான் வளர்ச்சியடைய செய்ய போகின்றேன். இந்த கணபதி நான் நினைத்து விட்டேன். என் முடிவை யாராலும் மாற்ற முடியாது. நான் கொடுக்க போகின்ற நன்மையை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உயர்ந்த இலக்கை கொண்டுள்ளாய், மனதில் தைரியத்தை கொண்டுள்ளாய், நம்பிக்கையோடு வாழ்கின்றாய். வேறென்ன வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ நலமடைவதற்கு? எல்லாவற்றிற்கும் மேலாக என் கருணையோடு சேர்ந்து, என் அருளோடு சேர்ந்து, ஆசிர்வாதத்தோடு சேர்ந்து மிக சிறப்பான உயரிய வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்காத எல்லா நன்மைகளும் இனி உன்னை தேடி வர உன் மனமே குதூகலம் அடையப் போகின்றது. உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தவர்கள் எல்லாம் நீ வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்த்து மெய்சிலிருக்கப் போகின்றார்கள். அதிசயம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடக்கின்றது. ஆனால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்குவார்கள். உன்னுடைய கரம், அந்த கரத்திற்கு நான் கொடுக்க போகின்ற பரிசு மிக பெரியது. நீ இது நாள் வரை பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர், பட்ட கஷ்டங்கள், கொண்ட மனவேதனைகள் அத்தனையையும் தீர்க்கக்கூடிய அந்த பரிசு உன்னுடைய வாழ்வை வந்து அடையும் நேரம் இது. உன் மனதின் வேண்டுதல் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறிவிடும். உன் வாழ்க்கையில் இருந்த அந்த இருள் என்ற ஒன்று இப்பொழுது விலகி வெளிச்சம் என்ற ஒன்றை பரிசாக நான் கொடுக்க போகின்றேன். ஒளி நிறைந்த வாழ்க்கையை பிரகாசமாக நீ வாழப்போகின்றாய். நினைத்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயமும் உன் கண்ணெதிரே நடப்பதை பார்த்து ஆச்சரியப்படுவாய். விநாயகா, உனக்கு சக்தி இருக்கின்றது. நான் முழுவதுமாக உணர்ந்து விட்டேன். நீ போதும் என் வாழ்க்கைக்கு. என் வாழ்க்கை மேலும் மேலும் இன்பத்தை காண உன்னை நான் பிடித்து கொண்டால் போதும். என் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், சங்கடங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று இனி நீ என் பின்னாலே வரக்கூடிய அளவிற்கு, உன் வாழ்நாள் முழுக்க நீ என்னை நம்பி வணங்கும் அளவிற்கு நான் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் புரிந்து விடுவேன். உன்னுடைய முகம் வாடி போயிருந்தது பளிச்சிடும் அளவிற்கு பிரகாசத்தை உன் மனதின் வழியாக கொடுத்து உன் முகத்தை பொலிவடைய செய்வேன். அத்தனை துன்பங்களும் எங்கேதான் சென்றது என்று நீ தேடி தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து விலகி வெளிவந்து விடுவாய். நிச்சயமாக கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என்று உனக்கு தெரியும். அது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாய், பரிசு ஒன்றை கொடுக்க போகின்ற. எத்தனை முறை விழுந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்றை நீ கைவிடாமல் இருந்தாய். அதுதான் உன்னை கரம் தூக்கிவிட இப்பொழுது உதவியாக இருந்தது. நீ கவலையோடு இருந்த நேரம் இந்த கணபதி உன்னை கண்டு கொண்டாமல் இருந்தேன் என்று நீ நினைக்கின்றாயா? துஷ்ட சக்திகளை எதையும் உன்னை அண்ட விடாமல் ஒவ்வொரு நொடியும் நான் என் கண் கொண்டு உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன். கெட்ட நேரத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய். இப்பொழுது என்னுடைய அருள் என்னும் தீபத்தை உன் வாழ்க்கையில் ஏற்றி நல்ல வெளிச்சத்தை கொடுத்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையை என் பிடியிலிருந்து யாரும் தட்டி எடுத்துவிட முடியாது. என் பிடிக்குள் வந்த வாழ்க்கை முன்னேற்றத்தை காணாமல் வெளி செல்ல முடியாது. மதிப்பு தெரியாத இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். அந்த மதிப்பை பிறரிடமிருந்து எப்படி உனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். வைரமே ஆனாலும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அதன் மதிப்பு தெரிய வரும். உன்னுடைய அழகான உருவம், உன்னுடைய அழகான மனம் எல்லாமே எனக்கு மிகவும் பிடித்து போய் இருப்பதால், எல்லாவற்றிற்கும் மேலாக அழகாக உன் பக்தி எனக்கு கண்முன் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை அழகும் சேர்ந்து உன் வாழ்விற்கு இப்பொழுது அழகை கொடுக்கும். பிறர் பார்த்து கண் வைக்கக்கூடிய அளவிற்கு நீ ஊர்மெச்ச வாழப் போகின்றாய். உன்னை குறை சொன்னவர்கள் முன்னால் போற்றி போடக்கூடிய வாழ்க்கையை நீ பெற்று விடுவாய். சகல சௌபாகியங்கள் என்றால் என்ன என்று தெரியாமல் உன் வாழ்க்கை இவ்வளவு நாள் இருந்தது. அது என்னவென்று இப்பொழுது உன் வாழ்க்கையை பார்த்து பிறர் தெரிந்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு சகல சௌபாகியத்தோடு உன் வாழ்க்கை இருக்கும். ரசித்து அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை சாபம் என்கின்றது போல அல்லவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்?
பயம், கவலை, சோர்வு இவை எல்லாமே உன்னை விட்டு நீங்கினால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிக்கொள்ள ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். காலம் எதையும் கடத்தப் போவது இல்லை. எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதை நினைத்தே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு எல்லாமே மாறும். ஒவ்வொன்றாக மாறிய காலம் போய் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலே அதிசயத்தை நான் நிகழ்த்தக்கூடிய நேரம் இதுதான். துவண்டு போகாமல் இப்பொழுதுதான் நம்பிக்கையோடு நீ எழுந்து நிற்க வேண்டும். அந்த தைரியத்தில் தான் இந்த கணபதியினுடைய அருள் வெளிப்படும். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ மீண்டும் அவர்களே உன்னை அழைத்து கொண்டாடுவார்கள். வெற்றிக்கு முன் சோதனை வரும் என்று சொல்லி இருந்தேன். அந்த சோதனையை இப்பொழுது நீ அனுபவித்தாய். பிறகு என்ன? இப்பொழுது வெற்றி மட்டும்தானே. அதை நீ பெற்று மகிழ்ந்து விடுவாய். உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொண்டு உன்னை மகிழ்விப்பார்கள். முடிந்து போன காரியங்கள் என்று நீ நினைத்து கைவிட்ட ஒரு சில விஷயங்களில் விளையாட்டுத்தனமாக இருந்தாய். ஆனால் அது வினையாகி போனது. இப்பொழுது தெரிந்து கொண்டது எதை கவனமாக பார்க்க வேண்டும், எதில் மீது அதிக கவனம் வைத்து செயல்பட வேண்டும் என்று புரிதல் கிடைத்துவிட்டது. ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் கூட புரிதலும் தெளிவும் இன்பமும் தான் அடங்கி இருக்கும். ஏதோ ஒரு நன்மையை பெறாமல் எந்த ஒரு நிகழ்வும் உன் வாழ்க்கையில் நடக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் இருப்பது இந்த கணபதியினுடைய ஆசீர்வாதம். அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க நான் உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வந்து விட்டேன். கோடி கோடி புண்ணியத்தை இனி நீ பெற்று விடுவாய். உன் விருப்பங்கள் எல்லாமே இனி நிறைவேற ஆரம்பிக்கும். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு இப்பொழுது அதன் பாக்கியமாக தான் பரிசு ஒன்று கிடைக்கப் போகின்றது. மகிழ்ச்சியாக நீ பெற்றுக்கொள்வாய். எனக்கு நன்றி சொல்வாய். கிடைக்காதோ என்று நீ பயந்த ஒன்று, நடக்காதோ என்று நீ ஏங்கிய ஒன்று வளமான வாழ்க்கையோடு சேர்ந்து இப்பொழுது உன் கரம் வந்து சேரும். அடிக்கடி என்னிடம் கேட்டாய், அடிக்கடி ஒரு விஷயத்தை சொன்னாய். மனவேதனையோடு பகிர்ந்த அந்த விஷயத்தை இப்பொழுது மன மகிழ்ச்சியோடு உனக்கு கொடுக்க போகின்றேன். என்னுடைய வார்த்தை மூலமாக உன் மனதிற்குள் எழக்கூடிய இந்த நம்பிக்கை என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலக, எல்லா இன்பங்களும் உன்னை வந்து சேர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே வரும். விடியலில் அழகான சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுப்பதைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கணபதியினுடைய அருள் வந்து அழகான வெளிச்சத்தை கொடுத்து விட்டது. நிம்மதி இல்லாமல் உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்விற்கு நிம்மதியும் நல்ல உறக்கமும் இனி கிடைத்துவிடும். பண்ண பாவத்திற்கு எல்லாம் பலனை இவ்வளவு நாள் அனுபவித்தாய். இனிமேல் செய்த புண்ணியத்திற்கு எல்லாம் பலன் உனக்கு கிடைத்துவிடும். புண்ணியத்தின் பலனை நீ அனுபவிக்கும் காலகட்டம் இது. பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விட்டது. துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இனி அச்சசலாக நிறைவேறிவிடும். உன் எண்ண ஓட்டங்கள் தூய்மையாக இருப்பதால் உன் மனதிற்குள் நான் வாசம் செய்கின்றேன். இல்லத்திலும் வாசம் செய்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நல்லது நடக்கும்.